தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் வீட்டின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. பெஞ்சல் புயல் காரணமாக திருவண்ணாமலையில் பெய்து வந்த கனமழையின் காரணமாக தற்போது ஆட்சியர் வீட்டின் சுற்றுச்சுவர் இடிந்து வெள்ள நீர் உள்ளே புகுந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிகண்டன், எப்போது இடிந்து விழுந்தது? இது குறித்தான கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா பவித்ரா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெஞ்சல் புயல் காரணமாக திருவண்ணாமலை, தென்னாத்தூர், தண்டராம்பட்டு, துறிஞ்சாபுரம் பல்வேறு பகுதிகளில் பலத்த சூறை காற்றுடன் கூடிய மழை பெய்து வரும் நிலையில தெருக்களில் சாலைகளில் வழிந்தோடும் வெள்ளத்தால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகின்றன. இந்நிலையில ஏரி, குளம், குட்டைகள் அனைத்து நிரம்பி வருகின்றன. இந்நிலையில வெள்ளப்பெருக்க இருசக்கர வாகன ஓட்டிகள் முழுவதும் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் ஆடியூர் பகுதியில் உள்ள ஏரி நிரம்பி உபரி நீர் அப்படியே வேங்கிக்கால் ஏரிக்கு வருவதால் வேங்கிக்கால் ஏரியில் முழு கொள்ளளவு எட்டி அந்த தண்ணீரானது சாலையில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் வீட்டின் அருகே உள்ள முழு எட்டிய நிலையில் ஏரியிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரானது மாவட்ட ஆட்சியர் வீட்டு சுவர் அருகே உள்ள கால்வாய் வழியாக செல்வது வழக்கம். இந்நிலையில் ஏரியில் இருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரானது அதிவேகமாக செல்வதால் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து மாவட்ட ஆட்சியர் வீட்டின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து மாவட்ட ஆட்சியர் வீட்டின் உள்ளே போவதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து குறிப்பாக திருவண்ணாமலை வேலூர் தேசிய நெடுஞ்சாலையில் வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடுவதால் சாலையில் உள்ள இருபுறம் உள்ள மரங்கள் வேறு சாய்ந்த நிலையில் இருப்பதால் அதனை அகற்றாமல் அப்படியே சாலையில் கிடப்பதாலும் வாகனோடு மிகவும் சிரமத்தில் உள்ளனர். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் வீட்டின் சுற்றுச்சூழல் இடிந்து விழுந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து கடந்த 5 மணி நேரத்திற்கு மேலாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் சுற்றுவர பகுதியில் இடைவிடாத கனமழை கொட்டி தீர்த்து வரும் நிலையில் பொதுமக்களும் வாகனோடு பெரும் அச்சத்தில் உள்ளனர். பவித்ரா, தகவலுக்கு நன்றி மணிகண்டன்.